சொல்லுங்க அண்ணி, இந்த காலத்தில் இருக்க பெண் பிள்ளைங்களுக்கு உங்களோட அட்வைஸ். தைரியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், சொந்த காலம் நிற்கணும், யாரும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. வீட்டில் இருக்க பெண்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வருது? வேலைக்கு போல நம்ம வீட்டில் தான் இருக்கோம், பிள்ளைங்களை பார்த்துக்கிறோம். ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயம் மூலமாகவோ இல்லை வீட்டில் இருக்கவங்க மூலமாகவோ என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வருது? நம்மள ஒரு அடிமை மாதிரி தானே நீ. ஓகே, சொல்லுங்க வேற உங்களோட கருத்து. வீட்டில் இருக்கவங்க சரி, இப்போ வேலைக்கு போகிறாங்க இல்லையா, உங்களுக்கு கூட இருக்கவங்கலாம் வேலைக்கு போவாங்க இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க? என்னெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க? வேலைக்கு போகிறதுனால அவங்க படுற கஷ்டம். சம்பாதிச்சாலே நம்ம எந்த ஒரு யாரையும் எதிர்பார்க்கல. நம்ம பிள்ளைகள் ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம பிள்ளைகள் நம்மளே வளர்த்துக்கலாம். அந்த தைரியம் நம்ம படிக்காதனால நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்கு, அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கு. நீங்கள் நிறைய டிவி எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, படங்கள்லாம் பார்ப்பீங்க இல்லையா, மீடியா சினிமா அப்படின்றது வந்து நம்ம பிள்ளைங்க வளர்கிறதுக்கு உதவுதா உதவ மாட்டேங்குதா? சில படங்கள் பார்க்கும்போது தைரியமாக இருக்குது. சில படங்கள் எல்லாம் நியூஸ் சேனல்ஸ் மட்டும் தனியாக போடுறாங்க இல்லையா, அந்த செய்தி சேனல் அதில் வர்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி எதையாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அதில் நியூஸ் சேனலில் இருக்கு இல்லையா. இப்போ மீடியா படங்கள் இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, ஓகே. இந்த சீரியல்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவைதான் நினைக்கிறீங்க? எது தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்க? எதனால? இப்போ ஏகப்பட்ட சீரியல்ஸ் போகுது, எல்லாமே குடும்பத்தோட வாழ்க்கை தான், நம்ம குடும்ப கதைகளை தான் எடுக்கிறாங்க. வேணுமா வேண்டாமா? வேண்டாம். அது இல்லாமல் இருந்தாலே ஃபேமிலி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. சரி, முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க முன்னாடி காலத்தில் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்ததுக்கும் இப்போ நம்ம பிள்ளைங்க வளர்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் வேலை செய்யணும், இப்போ உள்ள பிள்ளைகள் படிக்கணும், அந்த ஒரு நம்ம கிடைக்கணும். அப்போ நம்ம வளர்த்ததுக்கும் இப்போ நம்ம வளர்க்குறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இது நல்லா இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா? நல்லா இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம இப்படி இருக்கிறது நல்லா இருக்கு. இப்போ படிக்க ஸோ அப்போ வந்து பெண் பிள்ளைங்களுக்கு படிக்கணுன்ற அந்த அளவுக்கு கொண்டு வரல. ஸோ இப்போ வந்து நிறைய படிக்கணும். படிக்க வைக்கலாம், அந்த ஒரு எய்ம் தான் நம்ம இருக்குது. கிராமம் பெஸ்ட்டா நகரம் பெஸ்ட்டா? கிராமம் தான் பெஸ்ட்டு இல்லையா? பெண்களுக்கு கிராமம் தான் பெஸ்ட்டு.